إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாமெல்லாம் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய ஆலயத்திலே நேரகாலத்தோடு நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குதுபா பிரசங்கத்திலே நான் உங்களோடு ஒன்றுபடுவோம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை சாராம்சமாக மாத்திரம் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் புனிதமான ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் தன்னிகரற்ற ஒரு மார்க்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட கடமைகளையும் பல்வேறுபட்ட பகுதிகளையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த கடமைகளையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிற எல்லா விதமான பகுதிகளையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சில போது நம்முடைய சிந்தனைகளிலே மார்க்கத்தின் தெளிவுகள் இல்லாமல் அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான், ஏன் இந்த கடமையை இவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், இந்த கடமையை இவ்வாறு நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் சில கோணங்களில் மாத்திரம் பார்க்கிற காரணமாக அவைகளை சரியாக இறைவன் சொல்கிறபடி, இறைவன் இந்த சமுதாயத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பை நாம் சற்று குறைவாக கணக்கிலிட்டு சில காரியங்களை மார்க்க கடமைகளாக நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அப்படிப்பட்ட எல்லா காரியங்களுடைய எல்லா கடமைகளுடைய எல்லா பகுதிகளுடைய மார்க்க அடிப்படைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பல்வேறுபட்ட சித்தாந்தங்களை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைப்பதாகவும் விளங்கப்படுத்துவதாகவும் இருக்கும். சில போது நாம் தொழுகையை ஜமாத்தாக நாம் நிறைவேற்றுகிறோம். ஜமாத்தாக ஒரு தொழுகை நிறைவேற்றப்படும் பொழுது 27 மடங்கு நன்மைகள் அல்லாஹ் தஆலா தனித்து தொழுவதை விட வைத்திருக்கிறான். ஒரு பள்ளியில்
ஒரு தொழுகையை இமாம் ஜமாத்தாக நிறைவேற்றுகிறார். அப்போ இமாம் ஜமாத்தாக அவர் நிறைவேற்றுகிற பொழுது அவருக்கு வீட்டில் தொழுகிற அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவருக்கு கிடைக்கிற நன்மைகளை விட 27 மடங்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். அந்த 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மடங்கு இவ்வளவுதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு மனிதன் எந்த அமலை எப்படி பக்குவமாக செய்கிறானோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற அவனுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. எனவே அவன் பக்குவத்துக்கு ஏற்பட்ட நன்மை கொடுக்கப்படுகிற பொழுது இறைவன் தாராளமாக அந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கிறான். இப்படி நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? நாம் சிலவேளை எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் ஜமாத்தாக தொழுவதன் மூலம் 27 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செய்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுடைய தனிப்பட்ட இந்த எதிர்பார்ப்புகளையும் மீறி இதில் ஒரு சித்தாந்தத்தை அல்லாஹ் உள்நுழைத்து வைத்திருக்கிறான். இது ஒரு அடிப்படை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த அடிப்படைகளைத்தான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நீங்கள் நின்று விட்டால் நீங்கள் காலோடு காலை சேர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் தோள்களோடு தோள்களை சேர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் சலாம் கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய அமைப்பை, இந்த தொழுகின்ற முறைமைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து காட்டினார்கள். அப்படி வகுத்து காட்டுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், வெறுமனே தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு நன்மையை மாத்திரம் ஏற்படுத்துகிற ஒரு செயல் அல்ல. தொழுகை என்பது ஒரு சமுதாயத்தின் உயிர் நாடியாகும். தொழுகை என்பது ஒரு சமுதாயத்தின் உயிர் நாடி. இதனால் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை பற்றி பல இடங்களிலே சொல்கிற பொழுது வயுகீமூன ஸலாத்த, அல்லாஹ்வை பயப்படுகின்ற மூமீன்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே தொழுகையை நிலைநாட்டுவது என்பது இகாமத்து ஸலா என்பது வேறு, தொழுவது அதாஉ ஸலா என்பது வேறு. எனவே தொழுகையை ஜமாத்தாக நிலைநாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒன்று சேர்ந்து நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்கிறது. காலோடு காலை சேர்த்து தொழுங்கள், தோள்களோடு தோள்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொன்னால், இதன் மூலமாக நாம் எதை விளங்க வேண்டும்? இஸ்லாம் வெறுமனே அமல்கள் செய்வதன் மூலமாக நன்மையை மாத்திரம் இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. அமல்கள் செய்வதன் மூலமாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற உயிர் நாடு என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் தோளோடு தோள் நிற்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறார்கள். இது மாத்திரமா? இந்த இஸ்லாத்தின் மாபெரும் கடமைக்குள் வருகின்ற ஏனைய பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜகாத் கொடுக்கிறோம், இதற்கு ஏழை வரி என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த ஜகாத் என்று சொல்கின்ற பொருளாதாரத்திலிருந்து, ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற இந்த வரையறை வேறு எந்த மதங்களிலும் கிடையாது, வேறு எந்த மார்க்கங்களிலும் கிடையாது. முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி சமுதாய நலன்களை கருதி ஏழைகளின் பசியை தீர்த்து ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு அற்புதமான மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம், உன்னுடைய பணம், உன்னுடைய அந்த செல்வம் உனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது ஏழைகளுக்கும் சொந்தமானது. அந்த ஏழைகளுக்கு சொந்தமான பகுதி அவர்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக பணக்காரனுக்கும் எளியவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நீண்ட அகண்ட
அந்த தொடர்பின்மையை இஸ்லாம் தொடர்பாக்கி வைக்கிறது, ஒற்றுமைப்படுத்தி வைக்கிறது. பள்ளி வாரியாக, சமுதாய வாரியாக இஸ்லாம் ஏழைகளையும் பணக்காரர்களையும் இணைத்து வைக்கிறது. அங்கு ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் ஒருவரை விட ஒருவருக்கு இல்லை. இல்லா பித்தகுவல்லா, அல்லாஹுடைய இறையச்சத்தை கொண்டே தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, இவையெல்லாம் ஒரு சமுதாய பிணைப்பை ஏற்படுத்துகிறதா இல்லையா? ஒன்றுபட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அடிப்படை இஸ்லாம் தோற்றுவிக்கிறதா இல்லையா? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நோன்புடைய கடமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கடமைகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பிரதானமான அம்சங்களாக கருதப்படுகிறது. இந்த கடமைகளை ஒருவன் கடமையாகவும் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்திலே குற்றவாளியாக கருதப்படுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை துச்சமாக நினைத்த பட்டியலில் அவன் இடப்படுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடமைகளை இஸ்லாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்ற அந்த பாரிய சித்தாந்தத்தை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே தொழுகையை நாம் தொழுகிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், சுன்னாவை செய்கின்றோம் என்ற வட்டத்தில் மட்டுமல்ல, இஸ்லாம் ஒற்றுமையை ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்கின்ற பகுதியை இஸ்லாம் தன்னுடைய அடிப்படை அம்சங்களினூடாகவே போதிக்கிறது. தன்னுடைய அடிப்படை அம்சங்களினூடாகவே போதிக்கிறது. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாம் இல்லை, ஜகாத்து கொடுக்காதவனுக்கு இஸ்லாம் இல்லை, நோன்பு நோக்காதவனுக்கு இஸ்லாம் இல்லை, ஹஜ் செய்யாதவனுக்கு இஸ்லாம் இல்லை. இப்படி இஸ்லாம் இப்படியான இந்த கடமைகளை போதிக்கிற பொழுது அதை சமுதாய வாரியாக நீ நிறைவேற்ற வேண்டும், ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செய்ய வேண்டும், ஒரு வரிசையில் இருந்து கொண்டு செய்ய வேண்டும், அயல் வீட்டை கவனிக்க வேண்டும், ஊராரை கவனிக்க வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்தை கவனிக்க வேண்டும், அதில் வெளியிருப்பவர்களையும் நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சில கடமைகளின் மூலமாக இஸ்லாம் சொல்கிறது என்றால் இஸ்லாத்தின் அடிப்படை தாரக மந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு சிறந்த அறைகூவலை அல்லாஹு தஆலா விடுகிறார். இந்த அறைகூவல் என்ன தெரியுமா? வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குந்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இக்வானா வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்தி லஅல்லக்கும் தஹ்ததூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை அல் குர்ஆனை நீங்கள் பலமாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையின் கோஷத்தை வைப்பது அல் குர்ஆன். ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அல் குர்ஆன். ஒற்றுமைக்கு அன்றைய காலகட்டத்திலே மனித சமுதாயம் பிரிந்து பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு பகைவர்களாக ஒருவருக்கொருவர் வாழ்ந்த போது அவர்களை ஒன்றுபடுத்தி வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த வாழ வைத்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிற பொழுது அல் குர்ஆனிய அறைகூவல்கள், அல் குர்ஆனிய கட்டளைகள், அல் குர்ஆனிய கட்டமைப்புகள் அவர்களுக்கு மத்தியிலே ஒன்று சேர்த்தன. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் குர்ஆனின் நிழலில் ஒன்றுபடுங்கள். குர்ஆனின் நிழலில் ஒன்றுபடுங்கள் என்றால் அல் குர்ஆன் சொல்கின்ற அகீதாவை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அகீதாவிலே ஒன்றுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அஹ்ஸாப் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போதனை செய்கின்ற போது, இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்கிற பொழுது பிரிவுக்கான எந்த காரணங்களையும் ரசூலுல்லாஹ் வைக்கவில்லை.
பிரிவுக்கான எந்த அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ் அமைக்கவில்லை. இதனால் தான் ஹிருக்கல் என்று சொல்கின்ற சிரியாவில் இருக்கக்கூடிய மன்னன், அந்த மன்னிடத்திலே முஸ்லிம்கள் முதலாவதாக சிரியாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்ட பொழுது அந்த முஸ்லிம்களை சிரியாவிலிருந்து கொண்டு வந்து மீண்டும் மக்காவிலே வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் செல்கிறது. சென்று சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிருக்கல் மன்னிடத்திலே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹிருக்கல் மன்னர் கேட்கிறாரு, இந்த முஹம்மது என்ன சொல்கிறார் அதை சொல்லுங்கள், முஹம்மது சொல்வதை சொல்லுங்கள். என்ன சொல்கிறார்? இந்த அபூ சுஃபியான் சொல்கிறார், எனக்கு பொய் சொல்ல முடியவில்லை, பொய் சொன்னால் சபையில் இருப்பவர்கள் என்னை பொய்யன் என்று நிரூபிப்பார்கள். நான் உண்மையை அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிருக்கல் என்ற அந்த மண்ணிடத்தில் எடுத்து வைக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த முஹம்மது எங்களுக்கு போதனை செய்வதெல்லாம் தப்பான ஒன்றுமல்ல. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு போதனை செய்கிற விஷயம், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற விஷயம் எல்லாம் தப்பான அம்சங்கள் அல்ல. எங்களுக்கு எதை எடுத்து வைக்கிறார் தெரியுமா? இந்த முஹம்மது நாங்கள் மது பாவிக்க கூடாது என்று சொல்கிறார், விபச்சாரம் போன்ற கொடிய குற்றங்களை, கொலை போன்ற குற்றங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். இது மட்டுமல்ல இஸ்லாம், இது மட்டுமல்ல இஸ்லாம். இந்த முஹம்மது அதனோடு சேர்த்து எதை சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் குடும்பங்களை ஆதரிக்க வேண்டும், நீங்கள் குடும்பங்களை ஆதரிக்க வேண்டும், நீங்கள் உற்றார் உறவுகளை நேசிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், பலவீனப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது, நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஓரரை கொள்கையில் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் இந்த முஹம்மது அழைக்கிறார் என்று அபூ சுஃபியான் அவர்கள் ஹிருக்கல் என்று சொல்கிற அந்த மண்ணிடத்தில் எடுத்து வைக்கிறார் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற ஆரம்ப பகுதி. தொழுகையை பெருமானார்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, ஜகாத்தை பிரச்சாரம் செய்யவில்லை, நோன்பை பிரச்சாரம் செய்யவில்லை, ஹஜ்ஜை பெருமானார்கள் பிரச்சாரம் செய்யவில்லை, ஏனைய இந்த அம்சங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யவில்லை. இஸ்லாத்தின் ஆரம்பம், இந்த இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பவுண்டேஷனாக, இஸ்லாமிய அடிப்படையாக ரசூலுல்லாஹ் எதை போதிக்கிறார்? ஒன்றுபடுங்கள், பிரிந்து விடாதீர்கள், அடித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒரு காட்டிக் கொடுக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் பிரித்து பார்க்காதீர்கள், ஏழை என்று விரட்டாதீர்கள், அனாதை என்றவனை நேசிக்காமல் இருந்து விடாதீர்கள், ஒன்றுபடுங்கள், நீங்கள் எல்லோரும் மனிதர்கள், நீங்கள் ஏகத்துவத்தில் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், அண்ணன் தம்பிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வின் ஓரிரை கொள்கையிலே, அல் குர்ஆனை அடிப்படையிலே நீங்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு. நீங்கள் கட்சிகளாகவோ கோத்திரங்களாகவோ சமூகத்தில் பிரிவினைவாதிகளாகவோ நீங்கள் உங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டாம். இது குந்தும் அதா. அல் குர்ஆன் இன்னும் ஒன்றை சொல்கிறது, நீங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஒற்றுமையானவர்களாகவா நீங்கள் இருந்தீர்கள்? இதை நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் பிரித்து பார்க்கிறீர்களே, இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஒற்றுமையானவர்களாகவா இருந்தீர்கள்? நீங்கள் குடிபோதையில் இருந்தீர்கள், ஏழைகளை அவமதித்தீர்கள், வறியவனை நீங்கள் ஒதுக்கினீர்கள், அதை போன்று பலவீனம் பட்டவனை அடித்தீர்கள், உங்களுடைய அதாவது பெற்றோர்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ நீங்கள் நேசிக்கவில்லை. இது குந்தும் ஆதா. நீங்கள் பாய்வர்களாக ஒருவருக்கொருவர் இருந்தீர்கள். குடும்பம் இருந்தது, கோத்திரம் இருந்தது. குறைஷி வம்சத்தினர்கள் என்று இருந்தார்கள், ஹஸ்ரத் கோத்திரம் என்று இருந்தார்கள். இதே போன்று எத்தனையோ கோத்திரங்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கோத்திரம் பகைமை.
அண்ணனுக்கு தம்பி பகைமை, குடும்பங்களுக்கு மத்தியிலே பகைமைகள் நிறைந்திருந்த பொழுது ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், இஸ்லாம் வந்தது. இஸ்லாம் உங்களுக்கு மத்தியிலே வந்தது. வந்து எதை செய்தது தெரியுமா? ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்திய இஸ்லாம் ஒன்றுபடுத்தியது. அண்ணன் தம்பி பாசத்தை ஏற்படுத்தியது, தாய்மார் உறவுகளுடைய பாசத்தை ஏற்படுத்தியது, சாச்சாமார் மாமாமாரை மதிக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. எதுவரைக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இரண்டாவது ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய தனவந்தர்களில் ஒரு தனவந்தர். இந்த தனவந்தர் எப்படி இஸ்லாத்திலே பிணைப்பாக ஒன்று சேருகிறார் என்று பாருங்கள். சகோதர பாசம் எப்படி மேலிடுகிறது என்று பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாதியிலே அடிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு கற்கள் எல்லாம் மேனியிலே பாறாங்கற்கள் சுமத்தப்பட்டு அந்த மக்கத்து வீதிகளிலே இழுத்து வரப்படுகிறார். சிறுவர்களால் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். அவருடைய எஜமானர் படமுறை பார்க்கிறார். மூச்சு போகுதா, ரூஹ் இருக்குதா, இன்னும் வேதனை செய். கடைசி கட்டத்திலே இந்த அவருடைய எஜமானர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு செய்தியை கேட்கிறாங்க. இவ்வளவு வேதனைகள், மேனியிலே ஒரு இடமில்லை, எல்லா இடங்களிலும் இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த பிலாலுக்கு பேச முடியவில்லை. இந்த கட்டத்திலே பிலால் சொல்கின்ற வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு, அஹத் அஹத், நான் அடிமையாக இருந்தாலும் என்னுடைய உடல் தான் உனக்கு அடிமையை தவிர என்னுடைய உணர்வு உனக்கு அடிமை இல்லை. நான் அல்லாஹ்வின் அடிமை, நான் ஓரிரை கொள்கையில் இருக்கிறேன் என்று பிலால் சொல்கிறார். கடைசியாக பிலாலுக்கு முடியவில்லை. உரத்து சொன்ன அஹத் என்ற வார்த்தையை பிலால் கடைசி கட்டமாக மெதுவாக அஹத் அஹத் என்றார். இப்ப இந்த பிலாலுடைய எஜமான் காதை வைத்து இவன் திருந்து விட்டானா, நம்ம மதிக்கிறானா, நம்மோடு சேர்ந்து கொள்கிறானா என்று எங்களுடைய சிலைகளுடைய பெயர்களை சொல்கிறானா என்று பார்க்கிறார். இல்லை, அஹத் அஹத் என்கிறார். இன்னும் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேதனை செய்கிறான். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாதையால் நடந்து வருகிறார்கள். நடந்து வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்யப்படுகிற வேதனையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், உமையாவே, உமையான அவருடைய எஜமான், நீ இவ்வளவு தூரம் கடுமையாக இந்த பிலாலை வேதனை செய்கிறாயே, இந்த அளவு தூரம் கடுமையாக இந்த பிலாலை வேதனை செய்கிறாயே என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு வேணும்னா வாங்கிக்கொள். இவர் நல்ல முறையில் இருக்கும் பொழுதே இந்த பிலாலை, அதாவது அரை தங்க நாணயத்துக்கு வாங்குவதற்கு ஆள் இல்லை, இதற்கு பின்னால் பிலாலுடைய உயிர் பிரிந்து விடுகிறது என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் உனக்கு வேண்டுமாக இருந்தால் நீ நான் எவ்வளவு பணத்தை கேட்கிறேனோ அந்த தொகையை கொடுத்து கொண்டு நீ இந்த பிலாலை வாங்கிக்கொள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவன் இவ்வளவுதான் வேண்டும் என்று கேட்டபோது அந்த எல்லா தொகையையும் கொடுத்து கொண்டு வாங்குறாங்க. வாங்கியதும் அந்த உமையா சொல்கிறார், அரை சதத்துக்கு பொறுமதி இல்லாத இந்த பிலாலை இந்த சமயத்தில் இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குகிறாயே, உனக்கு பைத்தியமா? அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த பிலால் உனக்கு தந்த பணத்துக்கல்ல, நீ இதைவிட எத்தனை மடங்கு கூடுதலாக நீ என்னிடத்தில் பணம் கேட்டிருந்தாலும் அத்தனை பணத்தையும் ஒப்படைத்து இந்த பிலாலை, ஈமானை சுமந்த இந்த உள்ளத்தை, இந்த கருப்பு அடிமையை நான் உரிமையிட்டிருப்பேன், வாங்கி கொடுத்திருப்பேன் என்று வாங்கியிருப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, இன்று குடும்பத்தில் இல்லாத பாசம், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இல்லாத பாசம், ஒரு ஊரில் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே இல்லாத பாசம் அன்று
உயர்ந்த குடும்பத்தில், குறைஷி குடும்பத்தில் பிறந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே பிலாலை பற்றி நுழைந்தது என்றால் இஸ்லாம் எப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான, எப்படிப்பட்ட அடிப்படையான ஒற்றுமையை ஒன்றுபடுவோம் என்று சொல்கிற வாசலை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது என்று பாருங்கள். என அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கைக்கு அடுத்து, ஓரிரை கொள்கைக்கு அடுத்து அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் தான் எங்களுக்கு முன்மாதிரி. எங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. நாங்கள் சிறுக்கு வைக்க மாட்டோம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்ற கோஷத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் தான் எங்களுடைய நாகரிகம். நாங்கள் எடுத்துக்கொள்கிற நாகரிகம் வேறு எந்த யாருடைய நாகரிகமும் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய நாகரிகம்தான். அந்த சுன்னாவுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இஸ்லாமியுடைய கடமை என்ன தெரியுமா? ஒற்றுமையாக வாழ்வது. இதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை 3 நாள் ஒரு முஸ்லிம் வெறுத்திருக்க மாட்டான். நீ மார்க்கத்துக்காக போராடலாம், குடும்பத்துக்காக போராடலாம், சத்தியத்துக்காக போராடலாம், உண்மைக்காக வேண்டி பேசலாம், பேசினாலும் கூட இஸ்லாமிய மரபு என்ன தெரியுமா? நீ 3 நாளைக்கு அதிகமாக ஒரு முஸ்லிமோடு பேசாமல் இருக்க முடியாது, பேச வேண்டும். இதுதான் ஒற்றுமை என்று சொல்லுகிற இஸ்லாம். எப்படி? ஹைருஹுமா, அந்த இருவரில் மிக சிறந்தவர் யாரு தெரியுமா? அந்த இருவரில் மிக நல்லவர் யாரு தெரியுமா? கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ காரணம். இந்த இருவரில் மிக நல்லவர்கள் யார் தெரியுமா? மன் பதஅஹுமா பிஸ்ஸலாம், அந்த 2 பேரில் யார் முதலாவது சலாத்தை சொல்லி என் சகோதரனே, என் நண்பனே என்று எவன் அந்த முஸ்லிம்களை பார்த்து முதலில் சலாம் சொல்லி பேசுகிறானோ, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களை கலட்டி விடுகிறானோ, ஒருமனே சலாம் சொல்லி போறது கிடையாது. நம்ம இந்த ஹதீஸ் இப்படித்தான் விளங்கி கொண்டிருப்பது. சலாம் சொல்வதை போத அல்ல, ஒற்றுமையோடு பேசி யார் முதலில் ஒற்றுமைக்கான வாசலை திறக்கிறாரோ அவர்தான் அவர்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் ஒன்றுபடுவோம் என்பது மார்க்கத்தில் கலிமாவுக்கு அடுத்த கடமை என்பதை புரிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல அந்த தாரக மந்திரத்துக்கு அடுத்து, இணை வைக்காமல் இருப்பதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கடமை, நீங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அது சாதாரணமான அம்சம் கிடையாது என்பதை இஸ்லாம் எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். எனவே வல்லவன் ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றுபட்டு வாழ்வது என்றால் என்ன? சமுதாயம் செய்கிற மோசமான அடிப்படைகளில் ஒன்றுபட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஒருவன் திருடுகிறான், அவனை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் என்று அதில் ஒன்றுபடுங்கள் இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு இடத்திலே விபச்சாரம் நடைபெறுகிறது, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மறைத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இவைகளில் ஒன்றுபட வேண்டும் என்ன தெரியுமா? திருடன் திருடும் பொழுது அவன் திருடுகிறான், காட்டிக்கொடு. தீமை எதிர்ப்பதில் ஒன்று சேரு. இதைத்தான் அல் குர்ஆன் வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டவர்களை தவிர, சாலிஹான அமல்கள் செய்கிறவர்களை தவிர, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறவர்களை தவிர, பொறுமையாக இருப்பவர்களை தவிர என்று இஸ்லாம் சொல்கிறது.
எனவே சத்தியத்தோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறது. எனவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாவங்களில் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த ஒற்றுமைக்கான வாசலை இஸ்லாம் எப்படி சொல்கிறது? ஒருவன் தப்பு செய்கிறான், தப்பு செய்கிற பொழுது அண்ணனுக்கு தம்பி சொல்வதைப் போல, தம்பிக்கு அண்ணன் சொல்வதைப் போல, தாய்க்கு மகன் சொல்வதைப் போல, மகனுக்கு தாய் சொல்வதைப் போல இஸ்லாம் நீங்கள் அவர்களை போய் தவறை திருத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி தவா செய்தார்களோ, யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, அன்பான தந்தையே, நீங்க இப்படி செய்யக்கூடாது. என்னுடைய மகன் தப்பு செய்யும் பொழுது எப்படி பிரச்சாரத்தை செய்கிறவனோ இதே போன்று தப்பை தப்பாக சொல்வதோடு அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எடுத்து வைக்கிறான். எப்படி எடுத்து வைக்கிறான்? ஃபத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூனுக்கும் சொன்னோம், நீங்கள் ஃபிர்அவுன் கொடுமையானவன், இந்த உலகத்தில் அவனை விட யாரும் கொடுமை இல்லை. ஃபத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, அவன் ரொம்பவுமே வழிகட்டு விட்டான், தன்னை இறைவன் என்று சொல்கிறான். கொலை வேண்டுமா? அது அவன் நாகரிகம். பெண்களை கொலை செய்வது அநாகரிகம். இப்படி மிக மோசமான கொடுமைகளை செய்கின்ற பின்னரத்திலே வம்போடு ரோஷத்தோடு போய் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. போய் நளினமாக, உண்மையாக, சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்கிற அளவு முதலில் எடுத்து வையுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இதிலே வளைந்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான முறையில் எங்களுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்வதோடு இஸ்லாம் சத்தியத்தில் நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று இஸ்லாம் ஒன்றுபடக்கூடிய விஷயங்களை எடுத்து வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, நாங்கள் சில சமயங்களிலே நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று சில போது நான் நினைக்கலாம், தனிப்பட்ட சில மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒருபோதும் பிரிவினையை விரும்பவில்லை. அதை நம்ம விளங்கணும். நாம் ஒரு சத்தியத்தை சமுதாயத்துக்கு சமர்ப்பிக்கிறோம் என்றால், ஒன்றை சொல்கிறோம் என்றால், ஒரு பயானை வைக்கிறோம் என்றால், ஒரு குர்ஆன் கிளாஸை நடத்துகிறோம் என்றால், இதன் நோக்கம் மற்றவனை பிரிக்க வேண்டும் என்பதல்ல. ஒருவர் அப்படி விளங்கிக் கொண்டால் தவறானது. இதே சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சத்தியத்தை விளங்க வேண்டும், தெளிவுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சொல்கிறோம். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியன். யார் இந்த மார்க்கத்திலே எனக்கு அது தேவையில்லை இது தேவை என்று பிரிந்து செல்கிறார்களோ அவர்கள் உங்களை சார்ந்தவர், நீங்கள் அவர்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் சக்தி அல் குர்ஆன் சுன்னாவின் வழியிலே இருப்பவர்களோடு சத்திய மார்க்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றுபட்டு வாழ்வோம். ஒன்றுபட்டு வாழ்வதன் மூலமாக பல்வேறுபட்ட அடிப்படைகள் இந்த சமுதாயத்திலே நாங்கள் செய்து கொள்ளலாம். இம்மையின் மர்மையின் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அவ்வாறான நன்மைகளை பெற்று வாழ்வதன் ஊடாக இந்த மார்க்கத்தை பூமியிலே நிலைநாட்டிய ஒரு சமுதாயம் என்று சொல்கின்ற வகையில் அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் முன் சென்ற சமுதாயத்தின் மீதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல்லதீன சபகூன பில் ஈமான், ஈமானில் முந்தியவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்குமாறு நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே எல்லோருக்கும் பிரார்த்திப்போம். பெற்றோர்களோடும் குடும்பத்தை ஆதரிப்போம், ஊர் மக்களை ஆதரிப்போம், நல்லவர்களை ஆதரிப்போம். ஒன்று சேருவதற்கான
கதவுகளை திறந்து கொடுத்து இந்த நாட்டிலே இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்ட இஸ்லாமிய சமுதாயமாக வாழ்ந்து கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாகவும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் கடைசி வரை விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் வாழுகிற ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.